அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமான நாட்டு மாட்டு ரகம் இது. இந்த மாட்டுக்கு வயசு 3 வயசு ஆகுது. இந்த மாட்டோட கன்று இதுதான். இது வந்து வைகாசி மாதம் போட்ட கன்றுக்குட்டி. இப்போ இது என்ன மாதம்னா புரட்டாசி மாதமா, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி 5 மாதம் ஆகுது. இந்த மாடு திரும்ப வந்து சினை பிடிக்க இன்னும் 5 மாதம், அதாவது கன்று போட்டு 10 மாதத்துலேருந்து 11 மாதத்துக்கு மேலே திரும்ப சினை பிடிக்கும். திரும்ப 10 மாதம் அப்படின்னா ஒரு கன்றுக்கும் அடுத்த கன்றுக்கும் இடைவெளி வந்து 2 வருடங்கள். 2 வருஷத்துக்கு ஒரு தான் ஒரு மாடு திரும்ப ஒரு கன்றுக்குட்டி போட்டு திரும்ப 2 வருஷம் கழிச்சு தான் அடுத்து இன்னொரு கன்றுக்குட்டி போடும். இப்போ இந்த ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டி வந்து மொத்தமே இந்த ஆட்டுக்கு 11 மாதம் தான் ஆகுது. இப்போ இந்த ஆட்டுக்கு வந்து இப்போ 2 குட்டி போட்டிருக்குது. இந்த 2 குட்டி போட்டு இப்போ 1 மாதம் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மாதத்தில் திரும்ப இந்த ஆடு செனை பிடிச்சிடும். அங்கிட்ட 6 மாதத்தில் திரும்ப இன்னும் 2லேருந்து 3 குட்டிகள் ஈனும். அப்படிங்கிறப்ப இது வந்து மொத்தம் அந்த 3 வருஷம் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 4 குறைஞ்சபட்சம் 3 போகம் போட்டோம். அப்படிங்கிறப்ப ஒரு 6 குட்டிகள் வந்து 3 வருஷத்தில் இந்த வெள்ளாடு வந்து 6 குட்டி போட்டுரும். இப்போ வந்து நம்ம மாடு வந்து புனிதமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம போகல. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி காட்டின மாடு வந்து 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்தில் ஒரு கன்றுக்குட்டி போட்டிருக்கு. அடுத்து இன்னொரு கன்றுக்குட்டி போடுறப்ப அதுக்கு வந்து ஒரு 5 வயசு, 4.5 இல்லாட்டி 5 வயசு ஆகும். அப்படிங்கிறப்ப அந்த மாட்டோட பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது. ஆடு வந்து 11 மாதம் ஆகுது. இப்போ 2 குட்டி போட்டிருக்கு. திரும்ப 3 வருஷத்தில் அப்படிங்கிறப்ப அது கிட்டத்தட்ட ஒரு 6-7 குட்டிகள் வந்து அந்த ஆட்டு வழியாக அந்த ஆட்டின் மூலம் நமக்கு வந்து ஒரு 6-7 குட்டிகள் கிடச்சிடும். அப்படிங்கிறப்ப அந்த ஆட்டோட பாப்புலேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே கம்பேர் பண்ணோம். எதுக்காக இந்த கம்பேரிசன் அப்படின்னா வந்து மாட்டுக்கறி சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாள் வந்து சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய விவாதமாக போயிட்டே இருந்துச்சு. அது வந்து சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த காணொலியிலே பதிவிடுறோம். இதோட நோக்கமே அதுதான். சாப்பிட்றது சாப்பிடாது அவங்களோட சொந்த விருப்பம். அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல விரும்பலை. ஆனால் வந்து மாட்டுக்கறி வந்து நம்ம சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு வந்து மாட்டோட பாப்புலேஷன் இருக்குமா அப்படிங்கிறத இங்கே முக்கியமான ஒரு கருத்து. நம்ம மாட்டுக்கறி அதிகமாக சாப்பிட என்ன ஆகுதுன்னா நாட்டு மாட்டு ரகங்கள் சுத்தமாக அழிஞ்சு போயிடுது. ஏன் அப்படின்னா சிந்து மாடு வந்து பால் வந்து 10 லிட்டரு, 12 லிட்டரு, 15 லிட்டரு அப்படின்னு கறக்கான். அதனால சிந்து மாடுகளை வந்து யாரும் அதிகமாக வந்து அடிமாட்டுக்கு கறிக்கு வந்து அனுப்புறதில்லை. நாட்டு மாடு வந்து பால் ஒரு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டரு, அதிகபட்சம் 1.5 லிட்டரு கறக்கும். அப்படிங்கிறதுனால அதுக்கு பராமரிப்பு சிந்து மாட்டுக்கு என்னவோ அதே அளவுக்கு தான் இதுக்கு வரும். ஆனால் இதில் வந்து வருமானம் மிக குறைவாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நாட்டு மாட்டுகளை வந்து யாரும் அதிகமாக பராமரிக்கிறதுல வளர்க்குறதுல வந்து அதிக ஆர்வம் காட்டுறதில்ல. அதனால் அடிமாட்டுக்கு கறிக்கு போகிறது வந்து நாட்டு மாட்டு ரகங்கள் தான் அதிகமாக போகுது. அதனால் வந்து நாட்டு மாட்டு ரகங்கள் தொடர்ந்து அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதற்காகத்தான் வந்து நம்ம வந்து மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான முக்கிய காரணம் அதுதான். சாப்பிடுங்க, சாப்பிடாம இருங்க, அது உங்கள் விருப்பம். அதை நான் சொல்ல வரல. அது தயவு செஞ்சு வந்து சமூக வலைதளங்களை ப்ரொமோட் பண்ணுற வேலையை கொஞ்சம் குறைச்சிக்கங்க, என்ன நிறுத்திடுங்க. அதான் நல்லது. நம்ம நாட்டு மாட்டு ரகத்தை காப்பாற்றணும் அப்படின்னா வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் மாட்டுக்கறி அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் புகைப்படம் எடுத்து பதிவிடுறதை வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்திங்க. அதனால் வந்து நம்ம வந்து நாட்டு மாட்டு ரகங்களை காப்பாற்ற முடியாமல் போகுது. நாட்டு மாடு அப்படிங்கிறது வந்து நம்ம பாரம்பரியமாக தொட்டு நம்ம கூட இருக்கிறது. நம்ம பாரம்பரியங்களை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியலைன்னா நம்மளோட எதையுமே நம்மளால் காப்பாற்ற முடியாமல் போயிடும். நன்றி, வணக்கம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்னு போட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.